நீங்க 1000 தான் சொல்லுங்க, உங்க மூத்த மாமன் தர்மருடைய குணம் யாருக்குமே வராதுங்க. போன வாரம் அடிச்ச அடமழையில அரிஜனங்க குடிசையெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவங்களையெல்லாம் பள்ளிக்கூடத்துல தங்க வச்சு நம்ம வீட்டுல இருந்து நெல்லு கொண்டாந்து சாப்பாடு பண்ணி போட்டாருங்க. இது உங்களுக்கு தோணுச்சுங்களா? நான் செஞ்சா என்ன, என் பையன் செஞ்சா என்ன? இதே தானுங்க நான் மத்தவங்க கிட்ட சொன்னேன். வணக்கங்க ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்குங்க ஐயா. உங்களுக்கு என்ன குறைச்சல்? 3 ஆம்பளை பிள்ளைங்க, எனக்கு 6 பொட்டை பிள்ளைங்க. பணத்தை வட்டி கொடுத்து குட்டிங்களை கரையாத்தலாம்னு பாக்குறேன். இப்படி சொல்லி சொல்லியே ஊர்ல பாதி சொத்தை அமுக்கிட்ட. நல்லாரு. கண்ணு வைக்காதீங்க ஐயா. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துருக்கனா? உங்க மூத்த பிள்ளை தர்ம தம்பிங்க படிப்புக்காக 30,000 ரூபாய் பணம் கேட்டான். உடனே கொடுத்துட்டனா இல்லையா? 30,000? பொதுவாக என் மனசு தங்கும். தர்மா இப்போ இங்க வாடா. யார கேட்டு 30,000 ரூபாய் கடன் வாங்கி அந்த நாய்களுக்கு கொடுத்த? சொல்லுடா. ஏப்பா நிறுத்திட்டீங்க? அடிங்கப்பா. என் தம்பிங்க நல்லா படிச்சு பெரிய பெரிய ஆபீசர் ஆகணும்னு சொல்லி நான் நினைச்ச தப்புன்னா என்ன அடிங்கப்பா. உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரிய டாக்டர் கலெக்டர் ஆகணும்னு சொல்லி நான் நினைச்ச தப்புன்னா என்ன அடிங்கப்பா. நான் யாருக்குப்பா பணம் கொடுத்தேன்? ஒரே ரத்தத்தை பங்கு போட்டுக்கிட்ட என் தமிழ் தான்ப்பா பணம் கொடுத்தேன். நான் குடிச்ச எச்ச பாலை குடிச்சு உடனே என் தமிழ் தான்ப்பா பணம் கொடுத்தேன். என் தம்பிகளும் என்ன மாதிரி வயல்லையும் காட்டிலையும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக பணம் கொடுத்தேன். நீங்க நடிக்கிறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை என் தம்பிக்கு நல்லா படிச்சு முன்னுக்கணுங்கிறதுக்காக பணம் செலப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குப்பா. அப்பா, நம்ம குடும்பத்துல யாருமே படிக்கலப்பா. நானும் கை நாட்ட ஆயிட்டேன். என் தம்பிங்க அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கப்பா. நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நல்லா படிக்கட்டும்ப்பா. அவங்க படிப்புல மட்டும் கல்லுப்படாதீங்கப்பா. எனக்கு என்ன கஷ்டம் நான் தாங்கிக்கிறேன்ப்பா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீ பால் ஊட்டுறது பச்சை குழந்தைகளுக்குன்னு நினைக்கிற. இல்லடா, பாம்புகளுக்கு. அது உனக்கு எப்ப புரியுதோ அது வரைக்கும் நீ உருப்பட போறதில்லை. சந்தித்தேன் நீ 1000-ல் ஒருவன், உன்னை நான் சந்தித்தேன் நீ 1000-ல் ஒருவன். அப்பா, நானும் பக்கத்து வீட்டு சரசு சினிமா பார்க்க போறோம். குழம்பு வச்சுட்டேன், சோத்த மட்டும் நீங்க வடிச்சுக்க. இல்லம்மா, ஏத்தான சினிமா போன அடுத்த வாரம் போய்க்கலாம். உள்ள போய் சோத்த வடி. அப்பா, இத்தனை நாள் நான் பார்த்தது சினிமாவா? இன்னைக்கு நான் பார்க்க போறதுதான் சினிமா. நேரமாச்சி, டிக்கெட் கொடுத்துருவாங்க, நான் போறேன். குடிச்சிட்டு தூங்காம கொஞ்சம் வீட்டை பாத்துக்குங்க. வெளியில பூட்டிட்டு போயிரு. ஏண்டி, உன் மாமா எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாரு? இதுக்கெல்லாம் மணிக்கணக்கு வேணுமாக்கும். நான் வான்னு சொன்னா வந்துட வேண்டியது தானே. இந்த ஆள் வேணுனே அப்படி பண்ணிருக்காரு. கொஞ்சம் பொருடி, இப்ப வந்துருவாரு. ஆமா, டிக்கெட்லாம் வாங்கிட்டல? உங்க 2 பேருக்கு சேரு, எனக்கு பெஞ்சு. நல்ல பொண்ணு. பாடி, நாளைக்கு வேணா உன் மாமனோட இன்னொரு தடவை இந்த படம் பாத்துக்கொடி. பாடினா இருடி. ஏய், பாடி பாடினா